குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னென்னா, எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அதனால தான் அப்படியே சாப்பிட்டேன். என்னென்னா, வியாழக்கிழமை மிருகசீரிட நட்சத்திரத்தில் சந்திராஷ்டமம். வீர செயல்களின் நறுமணமே புகழ். மாதுளை ஜூஸ் தொடர்ந்து குடித்து வந்தால் இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது, இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது. நேரத்தை வீணாக்காதே, உன்னால் முடியும் என்று சாதித்து கொண்டே இரு. தலை சுற்றலுக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கே தலை சுற்றிக்கிட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, தண்ணி ஜீரக தண்ணி கொதிக்க வச்சு அதில் கருவேப்பிலை போட்டு இது பண்ணலாம். அதுலேயே கொஞ்சம் ஆற வச்சு ஒரு சிட்டிகை எலுமிச்சப்பழ சாறு கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைய ராசி பலன்: மேஷம் லாபம், ரிஷபம் பிரீத்தி, மிதுனம் நலம், கடகம் வெற்றி, சிம்மம் உயர்வு, கன்னி ஆர்வம், துலாம் கழிப்பு, விருச்சிகம் சிக்கல், தனுசு எதிர்ப்பு, மகரம் சிந்தனை, கும்பம் மேன்மை, மீனம் ஓய்வு. விசேஷம் வியாழக்கிழமை நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை 6 மணிக்கு மேலே செய்வோம். தண்ணீர் விட்டான் கிழங்கு இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்டது. பேராசை பெருநஷ்டம். தோல்விகளை தவழும் போது ஏமாற்றம் என நினையாமல் மாற்றம் என நினையுங்கள். பாதிப்பு இருக்காது உங்களுக்கும் மனதிற்கும். நமக்கு நாம் இப்போ மெயினாக நாம் ஏப்ரல் 14 சித்திரை 1 கனி காணுதல்னு சொல்லுவோம். இரவே பலா வாழை அதெல்லாம் ரொம்ப விலையாக இருந்தால் இருக்கிற பழத்தை வச்சு சாமி முன்னாடி தட்டில் வச்சு பூ மஞ்சள் காசெல்லாம் சாமி முன்னாடி வச்சு தூங்கி எழுந்திரிச்சு நீங்கள் பாருங்கள். என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. நான் ஏற்கனவே டைம் முதலானது கொடுத்துட்டேன். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பதற்கு தினமும் வைட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக உட்கொள்ள வேண்டும். பலமுறை முயற்சித்தும் உனக்கு தோல்வி என்றால் உன் இலக்கு சரியில்லை என்றார். ரொம்ப தூக்கமாக வர முடியல. அப்புறம் நம்ம இப்போல்லாம் வெயில் காலம், இந்த வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நம்ம ரேஷன் பச்சை அரிசியை புழுங்கரிசியை ஊற வச்சு நல்லா மிக்சியில் அப்படியே ஊற வச்சு 1 டம்ளர் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ 1 டம்ளருக்கு அரிசிக்கு ஊற வச்சு உணர்த்தி நல்லா குக்கரில் போட்டால் கூட போதும். 1 டம்ளருக்கு 7 டம்ளர் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் உப்பு, சீரகம், பச்சை மிளகா இல்லை மிளகாத்தூள் போட்டுக்கிட்டாலும் சரி, அதை அப்படியே இது பண்ணி ஒரு சின்ன பாலித்தீன் பேப்பரில் நாம் அப்படியே கெட்டியாயிடும். அப்படியே புழிஞ்சு விட்டாலும் புழிஞ்சு விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா கில்லாக வச்சியும் காய வச்சா 2-3 நாளில் காஞ்சிடும். இது ரொம்ப ரொம்ப இப்போ ஏன்னா வெயில் காலமாக இருக்கிறதுனால இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வச்சுக்கிட்டா எல்லாத்துக்கும் இது பண்ணி பார்க்கலாம். நானும் செய்கிறேன். நாளைக்கு செஞ்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தர நல்ல தகவல் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.